ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக ஒரு 3 தோசை தாங்க எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். தோசை தானே, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன விஷயந்தான். தோசைக்கல் ஃபுல்லாக நம்ம இப்படி தோசையை ஊற்றிட்டு நல்லா சூப்பரான 3 விதமான பொடி தோசை எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து டக்குன்னு சாம்பார் இந்த மாதிரி சட்னி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. இதை வந்து பெரியவங்களாக இருந்தால் ஒரு தோசை போதுங்க, சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஒரு அரை தோசை கூட போதும். ரொம்பவும் நல்லாவே இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோசைக்கல் ஃபுல்லாக தோசை நல்லா ரோஸ்ட் மாதிரி ஊற்றி எடுத்துட்டேங்க. அது மேலே 2 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு தோசைக்கல் ஃபுல்லாக வர மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டேங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம நல்லா எடுத்து விட்டுட்டோம். இப்படி எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம இட்லி பொடியை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இது மேலேயே தூவிக்கலாம். இட்லி பொடி தூவிட்டு தேவையான அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு தோசை நல்லா ஒரு பக்கமாக வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பரட்டி போட்டுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் இந்த ஒரு தோசையே போதுங்க, வயிறு ஃபுல்லாயிரும். சின்னவங்களாக இருந்தால் இதில் பாதி தோசை கொடுத்தா கூட போதுங்க, ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் தோசையை நம்ம தோசைக்கல் ஃபுல்லாக ஊற்றி ரோஸ்ட் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க. அது மேலே பொடியை தூவிக்கலாம். இட்லி பொடி சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பொடி தோசை ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி இட்லி பொடி அரைச்சி தோசை மேலே தூவி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பொடியெல்லாம் தூவிட்டு அது மேலே நெய் இல்லைன்னா ஆயில் விட்டுக்கலாம். நான் ஆயில் விட்டுருக்கேங்க. ஆயில் ஃபுல்லாக விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தோசையும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இன்னொரு பொடி தோசை நம்ம தயார் பண்ணிட்டு இது சிம்பிளாக செஞ்சிடலாங்க, எக் இல்லாமல். இப்போ இன்னொரு பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் இது கூட நம்ம சேர்த்த போகிறோம். தோசையை நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு தோசையை நல்லா ரோஸ்ட் மாதிரி ஃபுல்லாக பெருசாக ஊற்றிக்கலாங்க. இப்படி நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம மேலே நல்லா பூ போல் தூவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேரட் எல்லாத்தையும் நம்ம அது மேலே அழகாக தூவி எடுத்துட்டோம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கேரட் எல்லாம் தூவினதுக்கப்புறமா இப்போ இட்லி பொடியை நம்ம அது மேலேயே தூவிக்கலாம். இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்றப்ப நம்ம கூட தொட்டுக்க சட்னி சாம்பார்னு எதுவுமே தேட வேண்டாங்க, அப்படியே வெறுதாவே சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து 2 முட்டையும் இது மேலே நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வேணான்னா கூட அப்படியே நம்ம கேரட்டை நம்ம திருப்பி போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ இது மேலே முட்டையை நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம். பெரிய தோசைன்றதுனால 2 முட்டை உடச்சி ஊற்றுறேங்க. சின்ன தோசையாக இருந்தால் நீங்கள் 1 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ முட்டையை நம்ம எல்லா பக்கமும் வர மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம். தோசை நல்லா ஒரு பக்கம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா ரோஸ்ட் மாதிரி ஊற்றுறதுனால சட்டுன்னு தோசை வெந்துடும், தீயாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாங்க. எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான கேரட் எக் பொடி தோசை தயாருங்க.
கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.